நிக்கிதா வணக்கம். தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் திருப்பு முனைகளை ஏற்படுத்தி வருகிறது. அடுத்து என்ன நடக்குமோ என்ற பெரிய எதிர்பார்ப்புகள் ஏற்படுத்தி வருகிறது. ஏனென்றால் தனிப்பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காத நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள். பெரும்பான்மைக்கு இன்னும் அவர்களுக்கு 10 இடங்கள் குறைந்தபட்சம் தேவைப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு 12 முதல் 13 இடங்கள் கிடைத்தால் அவர்களுக்கு மிக தாராளமாக இருக்கும். ஆனால் அது எங்கிருந்து பெறப்போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு தான் அடுத்த கட்டமாக அனைவரின் கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய மிக முக்கிய கேள்வியாக இருக்கின்றது. இதில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடியது என்னவென்றால், ஏற்கனவே திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கூட்டணி கட்சி தலைவருடன் அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனை மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மிக முக்கியமான உத்தரவை அதிமுக எம்எல்ஏக்களுக்கு பிறப்பித்திருக்கிறார். அதாவது உடனடியாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சென்னைக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார். நாளைய தினம் மிக முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்துக்கான காரணம் பின்னணி என்ன என்பது குறித்தும் மிக முக்கியமாக கவனிக்கப்பட்டு வரக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கின்றது. மறுபுறம் தமிழக வெற்றிக் கழகம் அவரது தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினருடன் விஜய் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது அனைவரும் பதவியேற்கும் வரை ஒரே இடத்தில் தங்க வைக்க ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு வருகின்றது. இப்படியாக ஒவ்வொரு தரப்பிலும் மிக முக்கியமான நகர்வுகளாக பார்க்கப்பட்டு வருகின்ற நிலையில் யார் எப்படி ஆட்சி அமைக்கப் போகிறார்கள், விஜய் எப்படி பெரும்பான்மைக்கான இடங்களை அவர் எங்கிருந்து பெறப்போகிறார், எந்த கட்சி அவருக்கு ஆதரவு தரப்போகிறார்கள் என்பதுதான் அரசியல் களத்தில் அடுத்து கவனிக்கப்படக்கூடிய கேள்வியாக இருக்கின்றது. இதில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடியது, செங்கோட்டையன் தன்னுடைய ஆட்டத்தை தொடங்கி இருக்கிறார் என்ற ஒரு தகவலும் வெளியாக இருக்கின்றது. செங்கோட்டையனை பொறுத்தவரையில் அதிமுகவில் மிக முக்கியமான தலைவர். அப்போது எடப்பாடி பழனிசாமியில் ஏற்பட்ட முரண் காரணமாக அதிமுகவிலிருந்து அவர் நீக்கப்பட்டார். அதற்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகத்தில் விஜய் முன்னிலையில் இருந்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக கோபிச்செட்டிப்பாளையத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, ஏற்கனவே ஜெயஸ்ரீ பிரபாகர் இவர்கள் அனைவரும் அதிமுக இருந்த ஜெயஸ்ரீ பிரபாகர், சத்யபாமா உள்ளிட்ட பலரும் அதிமுகவிலிருந்து விலகி வந்த அனைவரும் தமிழக வெற்றிக் கழகத்தில் சேர்ந்த அனைவரும் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக மாறி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு அமைச்சரவையில் மிக முக்கியமான பொறுப்பு வழங்கப்பட இருக்கின்றது. இந்நிலையில் தான் இது அதிமுகவினருக்கு ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம் என்னவென்றால், கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 66 இடங்களை கைப்பற்றிய அதிமுக இந்த முறை வெறும் 47 இடங்களில் சுருங்கி இருக்கிறது. இது மிகப்பெரிய அதிருப்தியை அதிமுகவுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில்தான் செங்கோட்டையன் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பெரும் பகுதி அவர் தாவேக பக்கம் இழுப்பதற்கான திட்டத்தில் இறங்கி இருக்கிறாரா என்ற ஒரு செய்தியும் பரவி வருகின்றது. அதிமுகவை பொறுத்தவரையில் இரட்டை இலச்சினத்தை போட்டியிட்டவர்கள் கட்சி மாறினால் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் 3/2 பங்கு என்பது 3/2 பங்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் வேறு கட்சிக்கு சென்றால் அப்போது நடவடிக்கை எடுப்பதில் சிக்கல் ஏற்படும். அந்த அடிப்படையில் தான் மிக முக்கியமான சட்டமன்ற உறுப்பினருடன் செங்கோட்டையன் பேசி வருவதாகவும், தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வந்தால் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும், அரசியல் எதிர்காலம் சாதகமாக அமையும், அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் தாவேக நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி பெறும், அதனால் அரசியல் எதிர்காலம் சிறக்க தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வர வேண்டும் உள்ளிட்ட பல வியூகங்களை பயன்படுத்தி அதிமுகவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் பேசி வருகிறார் என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. இப்படி பேசி வரக்கூடிய நிலையில் ஒரு 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய 47 ஒரு 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் செங்கோட்டையின் அவருடைய பேச்சுக்கிணங்க ஒருவேளை தாவேகாவில் இணையக்கூடிய நிலை ஏற்பட்டால் அதிமுக 2ஆக பிளவுபடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. மறுபக்கம் பாஜகவை பொறுத்தவரையில் அவருடைய வியூகம் என்னவாக இருக்கிறது என்றால், ஒருவேளை தமிழக வெற்றிக் கழகத்துக்கு அதிமுக ஆதரவு கொடுத்தால் நாங்கள் அதை வரவேற்கிறோம், நாங்கள் விலகிக் கொள்கின்றோம் என்ற அடிப்படையில் கூட அவர்களுடைய யோசனை இருப்பதாக பார்க்கப்படுகிறது. என்றால் காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு கொடுப்பதை பாஜக விரும்பவில்லை. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலும் தமிழகத்தில் அது மிகப்பெரிய தாக்கத்தை பாஜக எதிராக ஏற்படுத்தும் என்ற ஒரு அச்சம் பாஜகவுக்கு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றிக் கழகத்தோடு இணைந்து தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணியில் இணைய பாஜக அதை விரும்பவில்லை. அதன் காரணமாக அதிமுக தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தால் அதற்கு பாஜகவாக நாங்கள் தடையாக இருப்பதாக தாவேகா உணர்ந்தால் நாங்கள் விலகிக் கொள்ள தயார், அதிமுக கூட்டணியிலிருந்து நாங்கள் விலகிக் கொள்ள தயார், ஆனால் அதிமுக தாவேகாவோடு இணைய வேண்டும், அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு யோசனை ஒரு வியூகம் பாஜக தரப்பில் இருக்கின்றது. அதற்கு காரணம் ஏற்கனவே கூறியது போல காங்கிரஸ் தாவேகாவோடு இணைவதை பாஜக விரும்பவில்லை. அந்த அடிப்படையில் தான் அதிமுக தாவேக ஆதரவு தந்தால் நாங்கள் விலக தயார் என்று பாஜக தரப்பில் ஒரு வியூகம் வகுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இவை அனைத்தையும் பார்க்கும்போது
ஏற்கனவே 2016 முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தலை பொறுத்து 2019 நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அதற்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல், அதற்கு பிறகு சில இடைத்தேர்தல்கள், அதற்கு பிறகு 2024 நாடாளுமன்ற தேர்தல் என தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்ற பிறகு அதிமுக எதிர்கொண்ட அனைத்து தேர்தல்களிலும் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தான் அவர்கள் தழுவி வருகிறார்கள். இதனால் அதிமுகவுடைய தொண்டர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர் பலர் அதிருப்தியில் இருப்பதாக கூட கூறப்படுகிறது. அதனால் இந்த தேர்தல் அதிமுகவுக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த முடிவு என்பது அதிமுகவிற்கு எதிராக தான் அமைந்திருக்கிறது. 47 இடங்களை மட்டுமே அதிமுக தனித்து பெற்றிருப்பது என்பது கடந்த சட்டமன்ற தேர்தலை விட பின்னடைவாக தான் பார்க்கப்படுது. இப்படி ஒவ்வொரு தேர்தல்கள் வர 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 அதிமுக சந்திக்கக்கூடிய பின்னடைவு என்பது தொண்டர்கள் மற்றும் அதிமுக இருக்கக்கூடிய மிக முக்கிய நிர்வாகிகள் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் செங்கோட்டையின் இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு மிக முக்கியமான சட்டமன்ற உறுப்பினரிடம் அவர் பேசி வருவதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அதிமுகவில் போரிட்ட பல முன்னாள் அமைச்சர்கள், முக்கியமான அமைச்சர்கள், குறிப்பாக ஜெயக்குமாரை பொறுத்தவரையில் ராயபுரம் தொகுதி முடிசூடாமல் மன்னனாக இருந்த ஜெயக்குமாரும் 2வது முறையாக தொடர்ந்து தோல்வி அடைந்திருக்கிறார். இப்படி பல முன்னாள் அமைச்சர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். இது தொடர்ந்து அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் மத்தியில் அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கும் காரணத்தால் செங்கோட்டையின் இதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு சில முக்கியமான சட்டமன்ற உறுப்பினரிடம், மிக முக்கியமான நிர்வாகியிடம் பேசி வருவதாகவும், சில மிக முக்கியமான முன்னாள் அமைச்சரிடம் பேசி வருவதாக கூறப்படுகிறது. இது ஒரு வியூகமாக வகுத்து வருகிறார்கள். ஏற்கனவே தாவேகா காங்கிரஸ் தரப்பிலிருந்து அவர்கள் பேசுகிறார்கள். அதே போன்று மற்ற கூட்டணி கட்சிகளிடமும் பேசி வருகிறார்கள். இப்படியாக ஒவ்வொருவரும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் அதிமுகவிடமும் செங்கோட்டையன் பேசி வருகிறார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒருவேளை 3/2 பங்காக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அப்படியே பிளவுபட்டால் அதிமுக உடையக்கூடிய நிலை ஏற்படும் என்ற ஒரு சூழல் காணப்படுகிறது. இது அடுத்தடுத்த நாட்களில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, செங்கோட்டையின் வியூகம் என்பது எந்த அளவுக்கு கை கொடுக்க போகிறது, தாவேகா எந்த கட்சியுடன் கூட்டணியில் இணைத்துக் கொண்டு ஆட்சி அமைக்க போகிறார்கள் என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும்.